இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு, கடல் வெட்டி கருவாடு தின்னலாம் என்று காத்திருந்த கொக்கு, குடல் ஒட்டி இறந்து போன கொக்கு போல். இப்படி என்று யாரை சொல்கிறார்? சேகர் பாபு நம்முடைய மரியாதைக்குரிய இந்து சமய அறநிலைத்துறை சேகர் பாபு அவர்கள் சென்னையை பொறுத்தவரையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு நிழல் முதலமைச்சர் போன்று அவர் செயல்படுகின்றார். காரணம் என்றால் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் மட்டுமல்ல, சிஎம்டி துறைக்கு அவர் அமைச்சர், அதுபோல திமுகவுடைய மாவட்ட தலைவர் என்று செயல்படுகின்றார். சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் இன்று ஆளுங்கட்சியினுடைய ஒரு முக்கிய ரத்தத்தின் ரத்தம் என்று சொல்லப்போனால் அது சேகர்பாபு தான் என்று நம்ம சொல்ல முடியும். அந்த நிலைமையில சமீப காலமாக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து அறிவாலயத்தில் ஒரு கடைசி ஒரு செங்கல் இருக்கிற வரைக்கும் நான் பேர்த்தை கொண்டுதான் போவேன், இந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சியை வீழ்த்தும் வரையிலும் நான் ஓய மாட்டேன் என்று அவர் சொல்லுகின்றார். அப்போதே சேகர் பாபு அவர்கள் என்ன சொன்னாருன்னா, இதெல்லாம் கட்சியில கஷ்டப்பட்ட தொண்டர்கள் நீங்க அதுக்கு ஒன்றுமே இங்க செய்ய முடியாது என்று சவால் விட்டார். இதுக்கு அடுத்தபடி பாத்தீங்கன்னா இவரு நம்முடைய முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூட அவர் என்ன சொன்னார்னா, அது அறிவாலயம் என்பது ஒரு ரெட்லைட் ஏரியாவா என்று ஒரு வார்த்தையை விட்டார். அப்போது அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு என்ன சொன்னார் என்றால், ஒரு மத்திய அமைச்சராக இருந்தவர் ஒரு பேரன் பேட்டி எடுத்து செயல்படக்கூடிய ஒரு கட்டமைப்புக்கான ஒரு துறையில் இருந்தவர், சிறப்பாக செயல்படக்கூடியவர். அப்படிப்பட்ட பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு அறிவாலயம் ஒரு ரெட்லைட்டா என்று கேட்ட கேள்வியை நிறுத்தமானால் அவருடைய மனதில் என்ன வெள்ளோட்டம் ஓடுகின்றதோ அதைத்தான் அவர் வெளிப்படையாக சொல்லுகிறார் என்பதை நான் தெரியப்படுத்திக் கொண்டேன் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னார். அதே போல் அண்ணாமலை அவர்களுடைய ஒவ்வொரு பேச்சுக்களும், பாஜக தலைவர்களுடைய ஒவ்வொரு பேச்சுக்களும் சென்னையை பொறுத்தவரையிலும் திமுகவில் கவுண்டர் கொடுத்து பேசுவது யார் என்றால் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தான். அப்போது அவர்கள் எப்படியாவது திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று பல செய்தியாளர்கள் இது பற்றி என்ன நினைக்கிறீர்கள், திமுகவின் மீது தொடர்ந்து பாஜக பலவிதமான குற்றச்சாட்டுகளை செய்து சொல்லுகின்றார்கள், இதை பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கின்ற போது அவர் என்ன சேகர்பாபு அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், கடல் வெட்டி கருவாடு தின்னலாம் என்று கொக்கு நினைத்ததாம். ஆனால் அந்த கொக்கு என்ன கடல் என்னைக்கு வெட்டும்? அந்த பழமொழி, அது பழைய காலத்து பழமொழி, கடல் வெட்டி கருவாடு தின்னலாம்னு கொக்கு நினைக்குது. ஆனா கடல் எந்த ஜென்மத்துல வத்த போறது கிடையாது. ஆகவே வத்தாம இருந்தால தான் அந்த கொக்கு உடல் ஒட்டி செத்து போய் இறந்து போனதாக ஒரு பழமொழி உண்டு. அந்த பழமொழியை ஒரு மேற்கோள் காட்டுகிறார் என்றால், பாஜக தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து திமுக மீது பட்டும் பல்வேறு குற்றச்சாட்டுகள், பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள், பல்வேறு புது ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 5-6 குற்றச்சாட்டுகள் சுமந்துவதால், ஆகவே திமுகவுடைய எக்கு கோட்டையை பாஜக வீணடிக்க முடியாது, பாஜகவால் திமுகவை எதுவும் செய்துவிட முடியாது. ஆகவே இந்த மிரட்டல், உருட்டல், பெரட்டல், திட்டல்களுக்கு திமுக ஒருபோதும் அஞ்சாது என்ற ஒரு மனநிலையை கருத்தில் கொண்டுதான் சேகர்பாபு அவர்கள் இது போன்ற வார்த்தையை சொல்லுகிறார் என்பது என்னுடைய கருத்துங்க.